தன் சபையின் மீது ஒரு ராஜரிகத்தை கொண்டு போட்டு கொண்டிருக்கிறார். இனி சபை ஆளுகை செய். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாய். நம்ம சின்னதுன்னு டப்புன்னு செட்டரை மூடிடுறோம், கேட்ட போடுறோம். நம்ம என்ன பிரதர் சார், சின்னதுல இருந்து தான் வரப்போகுது. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலங்களில் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆயிரத்தில் ஒருவன்னா கொஞ்சம் பெருமையா சொல்றது. இது எப்படி தெரியுமா? 1 2 3 லிஸ்ட்ல எங்க இருக்கு? 1000த்துல கடைசியில் இருக்கு. இது ரொம்ப பெருமையா சொல்றது கிடையாது. 1000 பேர் எக்ஸாம் எழுதுனாங்க, உங்க ரேங்க் வந்து 1000 அப்படின்னு எப்படி இருக்கும்? நீங்க தான் கடைசி. யோசித்து பாருங்க. the last but not least. ஆமென். இந்த கடைசின்றத தான் பாருங்களேன், கடைக்குட்டி சிங்கம். ஆமென். நீங்க நினைக்காதீங்க நம்ம ரொம்ப கடைசின்ற. கடவுள் இந்த கடைசியை தான் முதல்ல வைக்கிறார். பிந்தினோர் முந்தினோர் ஆவார் என்பதுதான் சத்தமே. என் குடும்பத்திலே நாங்க தாங்க ரொம்ப அப்படியே பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னு இருக்கீங்களா? அப்போ நீங்க தான் கடவுள் அழைக்கிற ஆளு. ஆமென். எங்க ஹோல் ஃபேமிலியில் நாங்க தான் ரொம்ப நான் வளர்ந்து வந்த இதில் நான் பார்த்தா எக்ஸாக்டாக சொல்ல முடியும். இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு 5 குடும்பங்கள் இருக்குதுன்னா அதில் ரொம்ப சின்ன குடும்பம் எங்கள் குடும்பம் தான். அதில் எங்கள் ஃபேமிலி ரொம்ப. ஆனால் இவர் உள்ள வரும்போது இது அம்புட்டை விட அப்படி வந்து நிற்கிற மாதிரி பண்ணுறாரு பாருங்களேன். ஏன் ஏசு அங்கே பிறந்தாரா? எல்லா ஊர்லேயும் குட்டியோண்டு சின்ன ஊர் அந்த ஊர் தான். அந்த சின்ன ஊரில் தான் பெரியவர் வந்தார். நான் சொல்கிறேன், தேவன் தன் சபைக்கு இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுறதுன்றது ஏதோ திருநெல்வேலியில் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க மட்டும் இல்லை. ஐ எம் டாக் அபவுட் த ஹோல் பாடி ஆஃப் கிரைஸ்ட். உலகளாவிய கிறிஸ்துவின் சபையின் மீது இதை நான் பேசுகிறேன். ஆமென். தேவன் தன் சபையின் மீது ஒரு ராஜரிகத்தை கொண்டு போட்டு கொண்டிருக்கிறார். இனி சபை ஆளுகை செய்.